ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லித்தூள் தான். இது 2 நிமிஷத்தில் வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியை அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 200 கிராம் மல்லியை சேர்த்துருக்குறேன். இது மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். கடையில் வாங்கி சேர்க்குறத விட வீட்டில் வறுத்து சேர்க்குறப்ப நல்ல வாசமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி சேர்க்குறப்ப அந்த வாசமும் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ 200 கிராம் அளவுக்கு மல்லியை மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த கடாயிலேயே அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா முறுமுறுப்பாக ஆகிடும். இது நல்லா ஆறின பிறகு மிக்சி பவுலில் மாற்றிக்கலாம். மிக்சி பவுலில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இதை எடுக்கிறப்பயே நல்லா வாசமாக இருக்குது. இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நிறையா அரைக்கிறப்ப நம்ம கடையில் கொடுத்து அரைச்சிப்போம். இது கொஞ்சமாக இருக்கிறனால நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம். நாம் இன்றைக்கி வெறும் மல்லியை மட்டும்தான் வறுத்து அரைச்சி எடுத்துருக்கிறதுனால இது எல்லா வகையான குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.